10th இயல் 4 இலக்கணம் பொது இருதிணை ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிர்களை உயிரற்ற பொருள்களை என்றும் அஃறிணை அல்திணை என்று வழங்குவர். ஐம்பால் பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும். பால் பகுப்பு பிரிவு இஃது 5 வகைப்படும். உயர்திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என 3 பிரிவுகளாக உடையது. அஃறிணை ஒன்றன்பால் பலர்பால் 2 பிரிவுகளை உடையது. உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் வீரன் அண்ணன் மருதன் ஆண்பால், மகள் கண்ணகி தலைவி பெண்பால், மக்கள் பெண்கள் ஆண்கள் பலர்பால். அஃறிணைக்குரிய பால் பகுப்புகள் அஃறிணையில் ஒன்றினை குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். எடுத்துக்காட்டு யானை புறா மலை. அஃறிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால் ஆகும். எடுத்துக்காட்டு பசுக்கள் மலைகள். மூவிடம் தன்மை முன்னிலை பழக்கை என இடம் 3 வகைப்படும். இடம் தன்மை தன்மை பெயர்கள் தன்மை வினைகள். தன்மை பெயர்கள் நான் யான் நம் யாம். தன்மை வினைகள் வந்தோம் வந்தோம் வந்தேன். முன்னிலை முன்னிலை பெயர்கள் முன்னிலை வினைகள். முன்னிலை பெயர்கள் நீ நீவீர் நீர் நீங்கள். முன்னிலை வினைகள் நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள். படக்கை படக்கை பெயர்கள் படக்கை வினைகள். படக்கை பெயர்கள் அவன் அவள் அவர் அது அவை. படக்கை வினைகள் வந்தான் சென்றால் படித்தனர் பேசினார்கள் பறந்தது பறந்தனர். வலாநிலை வலுவமதி இலக்கண முறையுடன் பிழைகளின்றி பேசுவது எழுதுவது வலாநிலை எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவது எழுதுவது வலு எனப்படும். இருதிணைகள் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழையுடன் வந்தால் அவை வலு எனப்படும். அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வலாநிலையாகும். திணை செழியன் வந்தது செழியன் வந்தான். பால் கண்ணகி உண்டாள் பால் கண்ணகி உண்டாள். இடம் நீ வந்தேன் நீ வந்தாள். காலம் நேற்று வருவான் நேற்று வந்தாள் வந்தான். வினா ஒரு விரலை காட்டி சிறிதோ பெரிதோ என கேட்டால் 2 விரலை காட்டி எது சிறியது எது பெரிது என்று கேட்டார். விடை கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டுக்கு இருக்கிறார் என்றது விடையளித்தல். மரபு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என கூறுதல். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.